Hi, this is Jayanti. தீபாவளிலாம் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இன்றைக்கி ஒரு ஸ்டமக் ஃபில்லிங்காக சிக்கனை வச்சு ஒரு ஸ்நாக் பண்ணி காட்டலான்ட்டு இருக்கேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? Boneless chicken 200 grams, maida 200 grams, ghee 1 teaspoon, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி கொஞ்சம், முழு கொத்தமல்லி க்ரஷ் பண்ணது 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், வேக வச்ச உருளைக்கிழங்கு 1, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம்ஸு. இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஆயில் வேணுன்னா கூட ஊற்றிக்கலாம். இந்த நெய் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இந்த மாவுக்கு. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். முதல்ல நெய் வந்து எல்லா மாவோடையும் சேர்கிற மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவை இதை மாதிரி நல்லா நம்ம டைட்டாக பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிக்கிட்டு ஒரு துணியால் இதை மூடி ஒரு 30 மினிட்ஸ் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு பேன் ரெடி பண்ணிக்கலாம். பேன் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் நான் ஒரு வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதே மாதிரியே 2 பச்சை மிளகாவையும் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து நான் இதுக்கு 200 கிராம்ஸ் சிக்கனை சின்ன சின்ன பீசஸாக போன்லெஸ் சிக்கனை நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் போட்டு இதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணோம். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது வந்து சீக்கிரமாக வெந்துடும். சிக்கனில் நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அந்த முழு தனியாவை நான் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கோம். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சுருக்கேன். அதை மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போட்டு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து இந்த பைண்டிங்காக போடுறது. இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு சிக்கன் எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. இப்போ இதை எடுத்து நம்ம நீட்டாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நீட்டாக அதை உருட்டிக்கிட்டு இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. எந்த அளவு பெருசாக வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ மாவை வந்து ஒரு பீஸையும் எடுத்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே உள்ளே வச்சு மடித்து நீங்கள் அதுக்கப்புறம் உருட்டினீங்கன்னா நம்ம வந்து திரட்டும் போது நல்லா சாஃப்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும். நான் பண்ணுறது மாதிரியே இதே மாதிரியே பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ஒரு உருண்டையாக எடுத்து நல்லா ஓவல் ஷேப்புக்கு திரட்டிக்கலாம்.
இதை வந்து நம்ம கொஞ்சம் மாவு போட்டு நீங்கள் டஸ்ட் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் வரும். இதே மாதிரியே கொஞ்சம் கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஓவல் ஷேப்பில் உருட்டுனிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டஃபிங் நல்லா வைக்க வரும். இந்த மாதிரி நீங்கள் ஓவல் ஷேப்பாக நல்லா திரட்டிக்கிட்டு இப்போது பாதியிலேருந்து மேல் பாதியில் நீங்கள் ஒரு கத்தியோ இல்லை இந்த பீஸா கட்டரோ வச்சு நீங்கள் அப்படியே வரிசலாக அப்படி கட் பண்ணி விட்டுக்குங்க. இந்த எட்ஜஸை வந்து நீங்கள் கட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து இந்த பாதியில் நம்ம கட் பண்ணாத சைடில் வந்து நீங்கள் ஃபில்லிங்கை வச்சு இப்போ வந்து இதை மடிச்சிட்டு வரணும். மடிக்கும்போது நீங்கள் வந்து இந்த சைட்ஸ் எல்லாமும் அப்படியே மடித்து விட்டுட்டே வரணும். அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது இது பிரிஞ்சு வராது. நான் பண்ணுற மாதிரி அப்படி இந்த சைடை வந்து மடித்து விட்டுட்டே வாங்க, அப்படியே அது வந்து க்ளோஸ் ஆகிடும். இதே மாதிரியே நம்ம ஒரு இதையும் செஞ்சுக்கணும். உங்களுக்கு இன்னொன்றும் இதே மாதிரி செஞ்சு காட்டுறேன். நான் கட் பண்ணுற மாதிரியே இதே மாதிரியே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ட்டிஸ்க்கெலாம் கூட நீங்கள் பண்ணலாம். வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்க வந்து இதில் பன்னீர் வச்சு பண்ணலாம், வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணலாம். இது வந்து நம்ம பேக்கரிஸில் வாங்குகிற ரோல் மாதிரியே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் ரோல் பண்ணுற மாதிரியே நீங்கள் ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணும்போது இந்த சைட்ஸை வந்து அப்படியே மடித்து விட்டுட்டே வந்தீங்கன்னா அப்படியே கவர் ஆகிடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். நான் ஒரு 8 ரோல் ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு வாணலை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். வாணல் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம வந்து 2 போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே நம்ம 2 போட்டு பொரிச்சிடலாம். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பரட்டி விடணும், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும். அப்புறம் ஃப்ளேமை வந்து நீங்கள் பார்த்து சிம்லேயே மீடியமு அது மாதிரி வச்சு பொரிச்சுக்குங்க. இந்த சிக்கன் ரோல் வந்து நம்ம பேக்கரிஸ்லலாம் வாங்குற மாதிரி நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த மழை நாளைக்கு ஆப்டாக இருக்கும். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஆஸ் யூஷுவல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, see you, bye bye.